உலகளாவிய அனைத்து சதிசேர் தமிழ் வலைதள தொலைக்காட்சியின் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழகத்தில் மிக முன்னணி செய்தி தொலைக்காட்சியாக செயல்பட்டு வரும் நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சி புதிய ஆன்மீக தொலைக்காட்சி ஒன்றினை ஓம் டிவி என்ற பெயரில் தொடங்கியிருக்கின்றனர். இந்த தொலைக்காட்சிக்கான பரிசார்ந்த ஒளிபரப்பு தற்சமயம் ஜிசேட் 30 செயற்கைக்குழுவாக தொடங்கப்பட்டுள்ளது. ஓம் டிவியின் நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்கள் மற்றும் இந்தியா உலகெங்கும் உள்ள ஆன்மீக செய்திகளை அவர்கள் ஒளிபரப்பக்கூடிய ஒன்றாக இந்த தொலைக்காட்சியினை தொடங்கியிருக்கின்றார்கள். தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு முற்றிலும் இலவசமாக ஜிசேட் 30 செயற்கைக்குழுவாக தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எஸ்+ மீடியா நிறுவனத்தார் இதற்கான அனுமதியினை இந்திய அரசாங்கத்திடமிருந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெற்றிருந்தனர். 2023 ஆண்டில் இந்த அனுமதினை பெற்றதை அடுத்து இந்த தொலைக்காட்சி தொடங்குவதற்கான ஒளிபரப்பு விரைவில் தொடங்கப்படும் என்பதற்கான அறிவிப்புகளையும் அவர்கள் தங்கள் வலைதள பக்கத்தில் இடம்பெற்றிருந்தனர். இந்த ஓம் டிவி தொலைக்காட்சியானது தற்சமயம் ஜிசேட் 30 செயற்கைக்கோளில் புதிய அலைவரிசைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அலைவரிசையில் சாய் டிவி, 7S மியூசிக், வென் டிவி மற்றும் எம்நாடு போன்ற தொலைக்காட்சிகள் இடம்பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொலைக்காட்சியினை தங்கள் இல்லங்களில் பெற்றும் ஆயின் நீங்கள் குறைந்தபட்சம் 6 அல்லது அதற்கு மேலதிகமான டிஷ் ஆண்டனாவை பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். இந்த டிஷ் ஆண்டனாவின் மூலமாக நீங்கள் இந்த ஓம் டிவியின் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகளை உங்கள் இல்லங்களில் காணலாம். விரைவில் தொலைக்காட்சிக்கான ஒளிபரப்பு தொடங்கப்பட்டு அனைத்து விதமான கட்டண டிடிஹெச் மற்றும் கேபிள் டிவிகளிலும் இந்த ஓம் டிவி இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓம் டிவியினை பொறுத்தமட்டிலும் நாட்டின் பல்வேறு விதமான ஆன்மீக தலங்களில் இடம்பெறும் நிகழ்வுகளை உங்கள் கண்முன் உலகெங்கும் தமிழ் மக்கள் முன் எடுத்துரைக்கும் ஒரு தொலைக்காட்சியாக இந்த தொலைக்காட்சி செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சி தற்சமயம் இன்டர்நெட் 11 புதிய அலைவரிசையில் ஒளிபரப்பு வறுமை குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸ் தமிழ் 24/7 தொலைக்காட்சியின் இந்த ஒளிபரப்பு டிரான்ஸ்பாண்டரில் இந்த தொலைக்காட்சி தொடங்கப்படாமல் ஜிசேட் 30 செயற்கைக்கோளில் தொடங்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்க ஒன்றாக காணப்படுகிறது. ஓம் டிவியை பொறுத்தமட்டிலும் இலங்கையில் டான் டிவி குழுமத்தில் ஓம் டிவி என்ற பெயரில் ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பி வருவதும் குறிப்பிடத்தக்கது. அந்த தொலைக்காட்சியின் பெயரில் இந்தியாவிலும் ஓம் டிவி என்ற ஒரு ஆன்மீக தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது அனைத்து உலகளாவிய தமிழ் மக்களிடையே ஒரு மிகுந்த ஒரு ஆன்மீக பயணத்தை இத்தொலைக்காட்சி கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓம் டிவியை பொறுத்தமட்டிலும் மக்களிடையே அனைத்து விதமான நிகழ்ச்சிகளை கண்முன் சேர்க்கும் ஒரு தொலைக்காட்சியாக விளங்கும் என எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த சில வருட காலங்களாக ஆன்மீக பயணத்தில் அதிகமான தொலைக்காட்சிகள் இடம்பெற்று வருமை குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.